தியாகராஜன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் கடந்த 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் ஆசிரியர் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஒரு சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்பட்டது. இது ஏன் நடத்தப்பட்டது என்று சொன்னால், பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு தேவையா இல்லையா என்ற ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே சென்றபோது, அந்த வழக்கு எப்படி வரும் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களும் பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு பொருந்துமா பொருந்தாதா என்ற நிலையைத்தான் யோசித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் தங்களுடைய பணியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் அவர்கள் 2 ஆண்டுகளுக்குள்ள தகுதி தேர்வை முடித்து தேர்ச்சி பெற்ற வேண்டும் என்ற ஒரு அதிர்ச்சி தீர்ப்பு ஒன்று, இயற்கைக்கு முரணான, யாரும் எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு. ஏன்னா இந்த தீர்ப்பு என்பது அனைவருக்கும் கட்டாய கல்வி சட்டத்தின் அடிப்படையிலே அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டாய கல்வி சட்டமே 2009 ஆக்ட் மத்திய ஒன்றிய அரசு 2010 தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி 2011 தான் நம்ம கொடுக்குறோம். சட்டம் வருவதற்கு முன்னாடி, சட்டம் வந்ததுக்கப்புறம் எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் தகுதி தேர்வு முடித்ததுக்கப்புறம் தான் இப்போ தமிழ்நாடு அரசு இல்லை எல்லா மாநிலங்களும் அந்த பணி நியமனத்திற்கு அதை கடைபிடிக்கிறாங்க. இந்த நீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏற்கனவே சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே இப்போ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றது ஒரு பெரிய அதிர்ச்சி, ஒரு மிகப்பெரிய குழப்பம். பல பேர் வாழ்வாதாரத்தை இழக்கிற சூழலுக்கு போயிட்டோமான்ற ஒரு அச்சம். யோசிச்சு பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடியே ரெக்ரூட்மெண்ட்டில் நான்லாம் 2004 ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தேர்ச்சி பெற்று வந்தவங்க இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்கள பாதி பேர், அவங்க தேர்ச்சி பெற்று ஒரு 20 ஆண்டுகள் பணி முடித்ததுக்கு பிறகு ஒரு தேர்வு முடிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி என்பதெல்லாம் ஒரு குழப்பத்து நிலையில் இருக்கும்போது, கடந்த ஆட்சி காலத்தில் அன்றைய முதலமைச்சர் அதாவது மாண்புமிகு முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போய் சென்றோம். மாண்புமிகு முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் உடனடியாக ஆசிரியர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை அழைத்து பேசினார். பேசி பல்வேறு கருத்துக்களை நம்ம முன் வச்சோம். ஆசிரியர்களுக்குன்னு ஒரு சிறப்பு தகுதி தேர்வு நடத்தணும். ஏன்னா கட்டாய கல்வி சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆண்டுக்கு 2 நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. 11 வருஷத்துலேருந்து இப்போ நடத்தி முடிக்கணும்னு சொன்னால் கூட கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 30 தகுதி தேர்வு நடத்திருக்கணும். ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் ஒரு 8 தான் நடத்திருக்கிறாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தோடைய லட்சணமே அப்படி தான் இருக்குது. இப்போ 8 தான் நடத்திருக்காங்க. அப்போ சொல்லும்போது இப்போ ஆசிரியர்களுக்கான ஒரு சிறப்பு தகுதி தேர்வு பணியில் இருப்பவர்களுக்கு மட்டும் சொன்னோம். நாங்கள் அப்பயே அதை கடுமையாக எதிர்த்தோம். அதை தனியார் பள்ளிகளில் இருக்கிறவங்களுக்கு அதில் சேர்க்க வேணாம், அரசு பள்ளிகள், அரசு நிதியுதவி பள்ளிகளில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக நடத்துங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சோம். அதை மீறி ஒரு மதிப்பெண்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக குறைத்து, இப்போ நாங்கள் பள்ளியில் பல ஆண்டுகள் பணி செய்கிறோம், நாங்கள் இதை எதிர்பார்க்கல, அப்புறம் எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மதிப்பெண் குறைப்புகளெல்லாம் வேணும், எங்கள் அனுபவத்துக்கு மதிப்பெண்கள்லாம் வேணும்னு நாங்கள் கடந்த ஆட்சியில் சொல்லும்போது ஏற்கனவே இருந்த மதிப்பெண்களை மட்டும் குறைச்சி ஒட்டுமொத்தமாக ஒரு கேட்டகரிக்கும், அதாவது 82 மார்க் எம்பிசி பிசிக்கு இருந்ததை 75 ஆகும், 75 இருந்ததை 60 மார்க்காக எஸ்சி எஸ்டிக்காகவும் குறைச்சி ஒரு ஒட்டுமொத்தமாக தகுதி தேர்வு மதிப்பெண்ணை குறைச்சாங்க. ஓசியை பொறுத்தவரை அந்த 90 மதிப்பெண்றதை வச்சுட்டாங்க. பட் வச்சுட்டு சிறப்பு தகுதி தேர்வு என்று நடத்தியதாக சொல்லி, நாங்கள்லாம் கொஞ்சம் ஆசிரியர்களுக்குன்னு இது 20 ஆண்டுகள் இந்த துறைக்காக உழைச்சிருக்கிறோம், இந்த துறை கீழே பணியாற்றிருக்கிறோம், எங்களோட அனுபவங்கள் இப்போ அரசு பள்ளி மாணவர்களுக்கு பணியாற்றி விட்டு எங்களுக்கு தேர்வுக்கு தயாராகக்கூடிய நேரங்கள் எல்லாம் கம்மி, தேர்தல் பணி, இன்னும் சென்சஸ் பண்ணி எல்லா பணிகளும் செஞ்சுட்டு அரசு பள்ளியில் பணியாற்றுறவங்க தேர்வுக்கு தயாராகிறதுக்கு போய் 50-55 வயசில் பிபி சுகரோடு எப்படி இருக்க முடியும்? அப்போ கொஞ்சம் கேள்விகளாவது எளிமையாக கேட்பாங்கன்னு நாங்கள் நம்பின போது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் தேர்வுக்கு போனவங்கெல்லாம் ஒரு மயக்க நிலையில் வரா மாதிரி வந்தாங்க வெளியில். அவ்வளோ கடுமையான கேள்விகளை, அதுவும் சில 2-3 கேள்வி தவறான கேள்விகள், கொடுக்கப்பட்ட சிலபஸ்க்கு அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்கிற கேள்விகள். இந்த தயாரித்தவங்க யார் நல்ல மனநிலையில் தான் இருந்தாங்களா? இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் இருந்ததா? எல்லாரும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்பட்டாங்க. யாரும் ஆசிரியர்களில் தேர்வுக்கு பயந்தவங்கலாம் கிடையாது.
இன்றைக்கி தேர்வு எங்களுக்கு நடத்துகிற சொல்லி ஆணையிறவங்களுக்கே பாடம் சொல்லி கொடுத்தவங்க தான் இன்றைக்கி தேர்வு எழுதிட்டு இருக்காங்க எல்லாமே. யாருக்கும் அச்சப்படுறவங்க பயப்படுறவங்களாம் இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் இயற்கைக்கு முரணான தீர்ப்பில் ஒரு எளிமையான வகையில் இந்த தேர்வு நடத்த சொன்னால் மிக கடுமையான வகையில் நடத்தின இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தை தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் முதல்ல கடுமையான கண்டனத்தை இந்த நேரத்தில் நாங்கள் ஆசிரியர் தேர்வு வாரத்துக்கு பதிவு செய்கிறோம். இதுபோன்று கேள்விகளை எல்லாம் கேட்டு இது வந்து ஜென்ரலாக காமனாக இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, மக்களுக்கு ஊடகத்தின் வழியில் என்ன சொல்லணும்னா, புதுசாக தேர்வுக்கு வரவங்க ஒரு டிஎன்பிஎஸ்சி மாதிரி படிச்சுட்டு வரலாம், அதில் ஒன்று மாற்று கருத்து இல்லை. ஏற்கனவே இப்போலாம் நான் ஒரு அறிவியல் வாத்தியார், நான் அறிவியல் பாடத்தை மட்டுமே 20 ஆண்டுமாக போதித்து வரேன். இப்போ எல்லாருக்குமே ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பாடத்தை போதிட்டாங்க. 20 ஆண்டுகள் கழித்து இப்போ அந்த அறிவியல் வாத்தியார் கணக்கை படிக்கணும், அதுக்கப்புறம் ஆங்கிலத்தை படிக்கணும், அதுக்கப்புறம் தமிழை படிக்கணும், அப்புறம் சைக்காலஜியை படிக்கணும், கூட இந்த இந்த எல்லா பாடத்தையும் இப்போ படிக்கணும். அது புதுசாக படிக்கிறவங்களுக்கு அது ஓகே. பட்டு ஏற்கனவே 20 ஆண்டுகள் படித்தவங்களுக்கு எப்படி அந்த நடைமுறையை மாற்றலை. என்ன ஓல்டு பேட்டர்னில் இருந்ததோ அதே பேட்டர்னே வச்சாங்க, அதை விட கடுமையாக வச்சாங்க. ஆனால் ரொம்ப பேர் கலக்கத்தில் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் கொதிச்சு போயிருக்காங்க. உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் தலையிடணும். இதே போல் நிலை தொடர்ந்து போனால் இது ஆசிரியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது, அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுது. ரொம்ப கடுமையாலாம் பண்ணிங்கன்னா அவன் வேலையை தக்க வைக்கிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் லீவ் போட்டு தான் படிப்பான். அதுவரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மற்றவங்கெல்லாம் லீவ் போட்டு தான் படிக்கிறாங்க. அது மாதிரி அரசு பள்ளி ஆசிரியர்கள்லாம் தேர்வுக்கு முன்னாடி ஒரு தேர்வுக்கு முன்னாடி 3 மாதம் லீவ் போட்டு படித்தா அந்த நேரத்தில் அந்த பள்ளிகளை கவனிக்கிறது யார்? அதையெல்லாம் யோசிக்கணும். இந்த அரசு முதலமைச்சர் போர்க்கால அடிப்படையில் தலையிடணும். உடனடியாக இதுக்கு முன்னாடி இருக்கிற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தணும். 2 எங்களை பொறுத்தவரை 3 வாய்ப்புகள் இன்றைக்கும் இருக்குது. ஒன்று, ஒன்றிய அரசு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தலையிடணும். ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தலையிடணும். இது தமிழ்நாட்டோட பிரச்சனை மட்டும் இல்லை, இந்திய தேசத்துடைய பிரச்சனை. பல லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற பிரச்சனை. இதில் திருத்தி கட்டாய கல்வி சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பாக இருப்பவர்களுக்கு தகுதி தேர்வு தேவையில்லைன்ற ஒரு திருத்தத்தை வரக்கூடிய அந்த கூட்டத்தொடரிலே கொண்டு வரணும். இது முயற்சி. இதை நிச்சயம் முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கிட்ட வலியுறுத்தணும். கல்வி அமைச்சர் அதுக்குரிய முயற்சிகள் எடுக்கணும். 2வது, ஏற்கனவே கடந்த ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் நல்ல ஒரு மூவ் எடுத்தாங்க நீதிமன்றத்தில். அது நீதிமன்றத்தில் அடுத்த கட்டமாக பெரிய பாசிட்டிவாக போய் முடியலனாலும் அந்த நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கடைபிடிக்கணும். நீதிமன்றத்திலேயே இதை மார்க் இது தேர்வு தேவையில்லை என்று இந்த 2வது வாய்ப்பையும் பயன்படுத்தணும். 3வது, வேறு வழி இல்லை, இந்த ப்ராசஸ்லாம் லேட்டாக இருக்கிறதுனால தான் நாங்களே சரி ஒரு சேஃப்டிக்காக தான் இதை ஆசிரியர் சங்கங்கள் ஒத்துக்கிட்டோம். ஒரு 3வது முயற்சியாக சரி அந்த காலம் வந்துட போகுது, அதனால் இப்போ சொன்னோம். இது ரொம்ப ஆசிரியர்களை குழப்பி மாணவர் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறதுனால ஏனைய மாநிலங்கள், இப்போ வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள் எல்லாம் ஒரு குறைந்தபட்ச மதிப்பெண்ணை டிஆர்பியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பணி அனுபவங்கள், அவங்களுடைய படிப்புகள் இவற்றுக்கெல்லாம் மதிப்பை கொடுத்து அதுக்கு பிறகு அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு அந்த தகுதியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 மதிப்பெண்கள் தேர்வுலையும் அதுக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட அவர்களுக்குரிய அனுபவங்களுக்கும் அவங்களோட படிப்புகளுக்குள்ள மதிப்பெண்லாம் போட்டு ஒரு 55 மதிப்பெண்களை தேர்ச்சி மதிப்பெண்ணாக வச்சுருக்காங்க. அதுபோல் தமிழ்நாடு அரசு பள்ளி, அரசு நிதியுதவி பள்ளியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். ஒட்டுமொத்தமாக எடுக்கக்கூடிய மதிப்பெண்களோடு சேர்த்து அவருடைய அனுபவங்கள், அவர்களுடைய கல்வி தகுதிகள் அடிப்படையில் மதிப்பெண்ணை வழங்க வேண்டும். இதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் கண்டிப்பாக செஞ்சாகணும். இது மாணவர்களை பாதிக்கக்கூடிய விஷயம். ஆசிரியர் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டால் அதோட ரிசல்ட் வகுப்பறையில் தான் தெரியும். 20 ஆண்டுகள் கழித்து முடித்த ஒரு டீச்சரை, ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டீச்சரை இன்றைக்கி இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறது நல்லதில்லை. இப்போ நீங்கள் உடனே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும். சாதாரணமாக காம்படிஷன் வேலைக்கு வர தேர்வை விட எப்படியா இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்விக்கு எடுத்த அந்த விண்வெளியில் இப்போ இருக்கிற அந்த நபரெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கணும், எப்படி எந்த மனநிலையில் எடுத்தீங்கன்றதெல்லாம் கேட்கணும். தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிடுவார் என்று நம்புகிறோம். விரைவில் இந்த மதிப்பெண்கள் எல்லாம் குறைக்கணும். அது இல்லாமல் 2-3 கேள்வி தவறாக இருக்குது. அவுட் ஆஃப் சிலபஸில் நிறைய கேள்வி வந்திருக்கு. அதுக்கெல்லாம் உரிய மதிப்பெண்ணை கொடுத்து விட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்து விட்டு தான் இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய
இந்த ரிசல்ட்டே வெளியிடணும். இதை செய்வார்கள் என்று நம்புகிறோம். இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் முன்னெடுப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பல்வேறு பிரச்சனைகளை ஆசிரியர் சந்திப்பதாக சொல்லியிருக்கீங்க. இந்த ஆட்சியில் தான் இந்த பிரச்சனை இருக்கா? இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கா? அதாவது ஆசிரியர் தேர்வு வாரத்தை பொறுத்தவரை ஆசிரியர்களுக்குன்னு சிறப்பு தேர்வை இப்போ தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். இந்த பிரச்சனை வந்து கடந்த ஆட்சியில் ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தேர்வு என்பது இந்த ஆட்சியில் தான் எழுத வேண்டிய சூழ்நிலை. சிறப்பு தகுதி தேர்வு என்பதை முதலாக ஏற்கனவே வந்து காமனாக காம்படிட்டருக்கு வர தேர்வு தான் சிறப்பு தகுதி தேர்வு இதான். ஆனால் கொடுமை இது வந்து சிறப்பு தகுதி தேர்வே இல்லை, நார்மலாக நடக்கிற தேர்வை விட ரொம்ப கொடுமையான தேர்வாக இருக்குது. இப்போ இத்தனை ஆண்டுகள் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அவங்கவுங்க சப்ஜெக்ட் இதில் என்ன ஒரே ஒரு சிக்கல் என்னென்ன மக்கள் பார்வைக்கு இதை நம்ம கொண்டு போனோன்னா, இப்போ தேர்வுக்கு தயாராகிறவங்க எல்லா சப்ஜெக்டும் அவங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு நான் ஏற்கனவே சொன்னது போல தான் ஒரு மேக்ஸ் டீச்சர்னால் 30 மார்க்கு மேக்ஸு, 30 மார்க்கு சயின்ஸு, 30 மார்க் உளவியல், 30 மார்க் தமிழ், 30 மார்க் ஆங்கிலம். படிக்கிறவங்க எல்லோரும் ஈக்குவல் காம்படிஷனாக இருக்கிற மாதிரி போட்டிக்கு ரைட்டு. நாங்கள் வந்து ஒரு 20 வருஷமாக ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஒரு சப்ஜெக்டில் போயிட்டோம். அந்த சப்ஜெக்டே 30, அதுக்கப்புறம் எல்லா சப்ஜெக்டையும் ஒவ்வொருத்தராக ப்ரிப்பேர் பண்ணதுக்கு நேரம் கிடையாது. அவன் வீட்டில் உட்காந்து எல்லாம் இதுக்குன்னு படிச்சுட்டு காம்படிஷனுக்கு வருவான். நான் போய் காலையில் பள்ளிகளுக்கும் போகணும், மாணவரை பார்க்கணும், தேர்தல் பணியை பார்க்கணும், தேர்வு பணியை பார்க்கணும், சென்சஸ் பணியை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்குற தேர்வுக்கு தயாராகிற நேரம் எப்படி ஒரு ஈக்குவலாக வைக்க முடியுமா? அப்போ கண்டிப்பாக ஏற்கனவே ஒரு நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு பெற்றிருக்காங்க. நாங்கள் கேள்விப்பட்டோம். அரசு பணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் தனியார் மருத்துவர்களுக்கும் ஒரே பிஜியில் ஒரே மார்க் வைக்கக்கூடாது, ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும்னு ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கதா சொல்கிறாங்க. அதையும் இதை கன்சிடர் பண்ணும் கவர்மெண்ட்டு. அப்போ அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக மதிப்பெண்ணை வந்து சாதாரண டேட்டை விட குறைச்சி தான் வைக்கணும், வேறு வழி இல்லை. மாணவர் நலனுக்கு இதை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் எத்தனை ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டாங்க? கிட்டத்தட்ட ஒரு அரசு பள்ளி ஆசிரியர்களை பொறுத்தவரை ஒரு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் வந்து நாங்கள் ஸ்பெஷலாக சொன்னோம், நிறைய வலியுறுத்தினோம். அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு மட்டும் தகுதி தேர்வு சிறப்பாக வைங்கன்னு சொன்னோம். ஆனால் இப்போ தனியார் பள்ளிகளையும் இதில் சேர்த்து விட்டாங்க. தனியார் பள்ளிகளில் வந்து அந்த நெருக்கடியாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்க வேலையை விட்டு போயிடுவாங்க. இப்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அரசு பணிக்குள்ள வர முடியும். போய் அரசு பணிக்கு வரவங்கள போய் கேட்டால் தெரியும். 20, 30 இப்போ 2014 தேர்வு எழுதினவங்களாம் இப்படி வருவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவங்கள திருப்பியும் பழைய நிலைமை கொண்டு போய் விடுறது வந்து சரியில்லை. இனி வருங்காலத்தில் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு மட்டும்தான் சிறப்பு தகுதி தேர்வு நடத்தணும். தனியார் பள்ளிகளுக்கு வேணால் தனியாக நடத்திக்கணும். இப்போ பள்ளியில் அமைச்சருக்கு ஆய்வு பண்ணி ரொம்ப இல்லை, அது வந்து ரொம்ப வேதனையான விஷயந்தான். அதாவது இது போன்ற ஆய்வுகளை வந்து மேற்கொள்ளக்கூடாது முதலமைச்சர் சொல்லியிருக்கிறத இன்றைக்கி ஒரு மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் ஒரு பேட்டி கொடுத்தார். கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருந்தது. ஆனால் வந்து மாணவர்கள் வந்து ஒரு பிஞ்சு குழந்தைகள் அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு ஆய்வு நடத்தலாம். அமைச்சருக்கு ஆய்வு நடத்துறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. இல்லை அதாவது பிரதிநிதிகள் கூட போய் ஆய்வு நடத்தலாம். அந்த ஆய்வுகளை வந்து கீழே இறக்கிறது சோஷியல் மீடியாவில் இருக்கிறது தான் வந்து ரொம்ப அந்த பொண்ணு அந்த குழந்தையோட முகமும் அந்த டீச்சரோட முகமும் அந்த சுச்சுவேஷனை பார்த்தா மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி குழந்தைங்களை அது மாதிரி பண்ணக்கூடாது. அதுதான் தவறான விஷயம். ஆய்வுகளுக்கு செய்ய போகிறதோ அதெல்லாம் தப்பு இல்லை. பள்ளிகளுக்கு ஆய்வு பண்ணால் போங்க, பாசிட்டிவாக இருக்கிற செய்திகளை வெளியிடுங்க. பாசிட்டிவாக இல்லாத செய்திகளை வெளியிடுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்து அந்த செய்திகளை வெளியிடுங்க. அந்த குழந்தையோட மனநிலை என்ன, இது அதான் வைரலாக அந்த குழந்தை எந்த அளவுக்கு மனநிலை லைஃப் லாங் போவோம். அந்த வீடியோவை எடுத்துட முடியுமா? அந்த குழந்தை வந்து அமைச்சர் சொன்னோடனே பதில் சொல்லனா அந்த கொஞ்சம் ஸ்டஃப் இல்லை, அது கொஞ்சம் ஆகிடுமா? அந்த சூழ்நிலை தான் அதை டிசைட் பண்ணும் ஒரு ஆசிரியருக்கு. இது வந்து ஒரு தவறான நடவடிக்கை. ஆய்வு மேற்கொள்ளுங்கள். அதற்கு எந்த வித அதுக்காக சொன்னார். இந்த இடத்து மட்டும் இல்லை, ஒரு ஜாக்டோஜியோட மாநில ஆய்வு பண்ணுறாங்க. எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொடுத்துட்டு எல்லா நிலைமையும் கொடுத்துட்டு ஆய்வு பண்ண தான் அவங்க அந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு 200 பேருக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு என்ன பண்ண முடியும்? அதை அவரே ஒத்துட்ருக்காரு. அதனால் வருங்காலத்தில் இந்த ஆய்வுகளை வந்து பார்த்து செய்வாங்கன்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பேசும்போது வேறு ஒரு மாநிலத்தில் அந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கு வெயிட்டேஜ் சம்மந்தமாக மதிப்பெண் இருக்கலாம்னு சொன்னாங்க. அது எந்த வருஷம் தெரிஞ்சுக்கலாங்க? அதாவது இப்போ ஆசிரியர்களுக்குன்னு சிறப்பு தகுதி தேர்வு நடத்த வேண்டும். ஆசிரியர்களை சர்வீஸில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம்
கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதுக்கு பிறகு தான் அதாவது கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி. அவ்வளோதான். அதுக்கு அப்ப கடந்த ஆட்சியாளர்களுக்கிட்டே நீங்க அந்த கேட்டுக்கலாமே. அந்த கவர்மெண்ட் பண்ணிருக்கும்போது ஏன் இந்த கவர்மெண்ட் இல்லை, பண்ணல? கடந்த ஆட்சியாளர்கள்கிட்ட நாங்கள் கேட்டோம், கேட்காமலாம் இல்லை. கடந்த ஆட்சியாளர்களுக்கு தேர்வு வந்து ஏற்கனவே நாங்கள் இந்த கூட்டங்கள்லாம் நடத்தினதுக்கு பிறகு ஒன்றை பதிவு பண்ணுறோம், மதிப்பெண்ணை குறைக்க வேண்டும், அனைவர்களுக்கும் அனைத்து கேட்டகரிக்கும் ஒரே மதிப்பெண்ணை வழங்கணும். இன்னும் போனால் கேரளா போன்ற மாநிலங்களில் எம்எட் எம்ஃபில் பிஹெச்டி முடித்தவங்களுக்குலாம் டெட்டே தேவையில்லை, நெட்டு ஸ்லெட்டு முடித்தவங்களுக்கு டெட்டு தேவையில்லைன்னு இருக்குது. அதெல்லாம் அடாப்ட் பண்ணணும்னு நம்ம அதே தமிழ்நாட்டில் அடாப்ட் பண்ணணும்னு கேட்டோம், வலியுறுத்தணும். ஒரே மதிப்பெண் தான் வைக்கணும்னு சொன்னோம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மற்ற மாநிலங்களில் ஒப்பிட்டு எந்த மாநிலங்களில் காமன் டெட்டுக்கு குறைவான மதிப்பெண் இருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது ஒரு ஸ்டெப்பு. அது சொல்லிகிட்டு இருக்கும்போதே தேர்வு வாரியத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. உடனடியாக ஒரு அரை மணி நேரத்தில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்றைய அமைச்சர்கிட்ட சொல்லி அந்த நோட்டிஃபிகேஷனை ரத்து பண்ணோம். ரத்து பண்ணதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட அந்த 60 மார்க்கு 75 மார்க் வந்துச்சு. ஒரு ஸ்டெப் அவங்க வந்தாங்க, அப்படியே விட்டு போயிடல, அடுத்த கட்டத்துக்கு வந்தாங்க. என்ன ஆசிரியர்களுக்குன்னு ஒட்டு வைக்காமல் ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் குறைச்சாங்க. நாங்கள் இன்னும் எதிர்பார்க்குறோம். அவங்க கொஞ்சம் பண்ணிட்டாங்க. இந்த அரசு அதுக்கு மேலே கொஞ்சம்